அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் ரெட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நெல்லை, தேனி, குமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பொன்னேரி, கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மே மாதம் 26ஆம் தேதி இன்று மொத்தமாக 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பகல் 1:20 மணி முதல் மாலை 5:20 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரலிலிருந்து பொன்னேரிக்கும், மீஞ்சூருக்கு இடையே மற்றும் சென்னை கடற்கரையிலிருந்து எண்ணூருக்கு இடையே மொத்தமாக 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வேயும் அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் கலந்தாய்வை இன்று 26ஆம் தேதிக்குள் நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பணி நிரவல் கலந்தாய்வில் மனவளர்ச்சி குன்றிய மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர், விதவைகள், மனைவியை இழந்தவர்கள், விவாகரத்து பெற்ற ஆசிரியைகள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக பாடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 முதுகலை ஆசிரியர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பதிலாக அதே பள்ளியில் அதே பாடத்தில் உள்ள அடுத்த இளையவரை உபரியாக தேர்வு செய்து பணி நிரவலுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புக்கு இன்று முதல் விண்ணப்பம் தொடங்கப்பட்டுள்ளது என கால்நடை பல்கலைக்கழக இணையதளத்தில் காலை 10 மணி முதல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழக இணையதளமான adm.tanuvas.ac.in இல் விண்ணப்பிக்கலாம். ஐந்தாவது அறிவிப்பு: IAS, IPS மற்றும் IRS உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதுநிலை தேர்வு நேற்று நடந்தது. இந்தியா முழுவதும் சுமார் 6 லட்சம் பேரும், தமிழகத்தில் மட்டுமே 24,000 பேரும் இந்த தேர்வை எழுதினர். ஆறாவது அறிவிப்பு: கோவை மாவட்டத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் வெள்ளையங்கிரி மலையேற 2 நாட்கள் வனத்துறை தடை விதித்துள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பின் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளையங்கிரி மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கலைஞர் உணவு திட்டத்தை கலைஞர் பிறந்தநாளான காலை உணவு திட்டத்தை கலைஞர் பிறந்த நாளான ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் 1545 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 1,14,000 மாணவர்களும் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு 600 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டது. பட்ஜெட்டில் அறிவித்தபடி நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியின் பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதற்கான ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். எட்டாவது அறிவிப்பு: ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கு 29ஆம் தேதி முதல் கலந்தாய்வு தொடக்கம் என TNPSC செயலாளர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல ஆராய்ச்சி உதவியாளர், வட்டார சுகாதார புள்ளியியலாளர், செயலக அலுவலர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் இளநிலை மேலாளர் பதவிகளுக்கு மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பானது வருகிற 30ஆம் தேதி நடைபெறும் எனவும், நாள், நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அலைக்குறிப்பினை தேர்வாணையம் இணையதளமான TNPSC.government.in இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் SMS மற்றும் இமெயில் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படும் எனவும், தேர்வர்கள் மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கு வர தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படாது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர அவகாசம் நேற்று நிறைவடைந்த நிலையில் மேலும் நீடிக்கப்பட்டும் உள்ளது. கடைசி நாள் குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் எனவும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: கலை அறிவியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்னும் 2 நாட்களே அவகாசம். நடப்பாண்டு கலை மற்றும் அறிவியல் படிப்புக்கான விண்ணப்ப பதிவானது நாளை 27ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ள நிலையில் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கையானது 2 லட்சத்தை எட்டியுள்ளது.
tngasa.in என்ற இணையதள முகவரியில் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 11வது அறிவிப்பு. திருநெல்வேலி தென்காசி மார்க்கத்தில் செல்லும் பேசஞ்சர் ரயில்களில் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 2 பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் மே மாதம் 25ஆம் தேதி நேற்று மற்றும் மே மாதம் 28ஆம் தேதிகளிலிருந்து அமலுக்கு வருகிறது. 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூலிகை, அழகு சாதன பொருட்கள், தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான வகுப்பானது 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 13வது அறிவிப்பு. திட்டமிட்டபடி பள்ளிகளானது வரும் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஜாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை கேட்டு இ-சேவை மையத்திற்கு வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சரான KKSS ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார். 14வது அறிவிப்பு. கலைஞர் உரிமை தொகை பெற மே மாதம் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனே ஆய்வு செய்து 2 மாதங்களுக்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க முதலமைச்சரான MK ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த முறை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. இந்த முறையானது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க தமிழ்நாடு அரசு ஒப்பந்த புள்ளி கோரியது. 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் சர்வதேச டெண்டரும் கோரியுள்ளது. 8 GB RAM, 256 GB ஹார்ட் டிஸ்க், 14 அல்லது 15.6 இன்ச் திரை கொண்டதாக இந்த மடிக்கணினி இருக்கும் எனவும், ப்ளூடூத் 5.0 5 மணி நேரம் வரை தாங்கக்கூடிய 4 அல்லது 6 செல் லித்தியம் அயன் பேட்டரி கொண்ட மடிக்கணினிகள், முன்புறம் 720 பிக்சல் HD கேமரா, விண்டோஸ் 11 உள்ளிட்ட செயல்திறன் கொண்ட மடிக்கணினியை வாங்க டெண்டரும் கோரியுள்ளது. 16வது அறிவிப்பு. கொரோனா அதிகரிப்பு காரணமாக முகக்கவசம் அணிவது அவசியம் என்று சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியானதை அடுத்து தமிழ்நாடு அரசு சார்பிலும் முகக்கவசம் தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் விளக்கம் அளித்தும் இருக்கிறார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். 17வது அறிவிப்பு. கோடை விடுமுறையை முன்னிட்டு ஹைதராபாத், கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மே 31, ஜூன் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்திலிருந்து கொல்லத்துக்கும், மே 27, ஜூன் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்திலிருந்து ஹைதராபாத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. சென்னையில் TNPSC, SSC ரயில்வே தேர்வுகளுக்கு 800 பேருக்கு இலவச பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதில் பங்கேற்க விரும்பும் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் CECE.in என்ற இணையதளத்தில் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். கடைசியாக 19வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலமாக சென்னையில் 4 நாட்களுக்கு சினிமாட்டிக் ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. நாளை முதல் 30ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் எனவும், இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும், இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் நபர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.